கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இவிஎம் குறித்து நீங்க தொடர்ந்து பல்வேறு காணொலி வெளியிட்டுக்கிட்டே வரீங்க. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மோசடிகளாக நடக்கிறது. விஜயனுடைய வெற்றி என்பதே ஒரு மோசடியானதான். அவங்களும் பாஜக கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்கான்னு ஒரு கருத்தெல்லாம் வச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு தான் அப்டேட் இருக்காங்க சார். தொடர்ந்து இவிஎம் இயந்திரத்துக்கு எதிராக நம்முடைய மதுரை வழக்கறிஞர் நந்தினி அவர்கள் கூட தொடர் முயற்சியை எந்த விதமான ஆதரவும் இன்றி, எந்த விதமான பக்கபலம் இல்லாமல், அவருடைய தந்தையார், அவருடைய தங்கை, அவருடைய கணவர் போன்றவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இவிஎம் இயந்திரத்தை ஒழிப்பதுதான் தன்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி, ஏன்னு கேட்டால் ஜனநாயகத்தை இன்னைக்கு தீர்மானிக்கிறது வாக்கை, ஆட்சியை தீர்மானிப்பது இவிஎம் இயந்திரம் என்பது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இது தொடர்ச்சியாக இந்த 10 நாளாக வரக்கூடிய ஃபோன் கால், எங்கெங்கிருந்தோ அரசு அலுவலர்கள், நடுநிலையாளர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு உச்சகட்டமாக இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. ஏன் இதை திமுக பேச மறுக்கிறது? ஏன் இதை மற்ற அரசியல் கட்சிகள் கடந்து செல்கிறார்கள்? இப்ப திருப்பத்தூர்ல ஒரு ஓட்டில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தாவேகா வேட்பாளர் தோல்வி பெற்றதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு, அந்த ஒரு ஓட்டும் கூட இவருக்கு அந்த தபால் வாக்கு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு போயிருச்சு மாறி. இங்க இவருக்கு விழுந்த வாக்கு வரவில்லை. அதனால இந்த வேட்பாளரை வாக்கு எண்ணிக்கையில், அதாவது சட்டமன்றத்தில் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் கலந்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பெரிய கருப்பன் தொடர்ந்து அந்த வழக்கு அவர் கலந்துக்கிற கூடாதுன்னு தடை ஆணை போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அவர் கலந்துக்கிறலான்னு சொல்லிடுச்சு. அப்படியே நிலுவையில் கொண்டு போயிடுவாங்க. 2 வாரம் அவகாசம், 3 வாரம் அவகாசம், 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். ஏன் இந்த தேர்தல் வழக்கில் நான் ஆர்வம் செலுத்தலை? இன்னைக்கு கூட நிறைய நண்பர்கள் எனக்கு பேசுகிறாங்க, பொதுமக்கள் பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஏன் இந்த வழக்கு போடலாம்லன்னு கேட்குறாங்க. நீங்களே வழக்கு போடலான்னு போட்டிருக்கோம். அதாவது விவிபேடை என்னன்னு சொல்லி வழக்கு போடப்பட்டிருக்கு. பல்வேறு வழக்குகள், எனக்கு தெரியும் 75 வழக்குக்கு மேலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நானும் வழக்கு போடலாம். ஆனால் வழக்கு போட்டேன்னு சொன்னால் அந்த வழக்கு அந்த 75 வழக்கில் சேர்த்து வச்சு மொத்தமாக விசாரிப்போம்னு சொல்லுவாங்க. 6 ஆண்டுகள் ஆயிரம். இந்த தற்கூரியெல்லாம் ஆட்சியை முடிச்சுருவாங்க. இதான் நிலவரம், நீதிமன்ற நிலவரம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், மக்கள் இவ்வளோ ஒரு எழுச்சி. இப்போ நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு உற்சாகம் ஊட்டுற அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. ஏன் திமுக கண்டுக்கிறாமல் இருக்கு? ஏன் மற்ற பொதுவான இடதுசாரி அமைப்புகள்லாம் ஏன் இந்த இவிஎம் பேச மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க தான், நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்வு எழுதிய மாணவன் நல்லா எழுதியிருப்பான். அவன் வீட்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து, அவன் இந்த நோட்ஸ் எடுத்து அந்த பாடத்தை, கொஸ்டின் பேப்பர் இந்த பாடத்தையும் பார்ப்பான். பார்த்துட்டு சரி நம்ம 100க்கு 90 மார்க் வாங்கணும்னு திருப்தியோடு இருப்பான். அவன் 20 மார்க் வாங்கினா தூங்கவே மாட்டான். திரும்ப அவன் பரீட்சை எழுதுறான்னு சொன்னாலோ கேட்க மாட்டான். அதை எப்படியாவது திரும்ப மறு மதிப்பீடு பண்ணி திருத்த விடணும்லாம் அந்த இடத்துக்கு வருவான். ஆனால் திமுக சிம்பிளா முடிச்சுட்டாரு. ஸ்டாலின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். பொதுமக்கள் என்ன சொல்லுகிறார்கள், வாக்காளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் தோற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். இயந்திரத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அதிருப்தி இருந்தது. தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா எப்பயுமே அதிருப்தி இருக்கதான் செய்யும். எல்லாருடைய குறைகளையும் 100 குறைகளை உடனே தீர்க்க முடியாது. அமைச்சருடைய சில நடவடிக்கை, திமுகவுடைய நடவடிக்கை, உள்ளூர் கோபதாபங்கள், இந்த அதிருப்தி இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு அதிருப்தியாக வாக்காளர்கள் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க
1.5 கோடி பேருக்கு 1,40,00,000 பேருக்கு மேல 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வருது. விடியல் பயணத்தில் பயன்பெற்றவங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம், வீடு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த பயன்களில் எல்லாம் நிச்சயமாக 2 கோடி வாக்கு உங்களுக்கு விழுந்திருக்கு. அதிருப்தி என்றால் அது அதிமுகவுக்கு தான் போயிருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை வாய்ப்பை வழங்கலாம், ஈவி இயந்திரத்தின் மூலமாக அவருக்கு இதை செய்யலாம் என்று டெல்லி கருதியது. அதை அவர்கிட்ட சொல்லாம நீ முதலமைச்சர் ஆயிருவீங்க, தைரியமா இருக்குன்னு சொன்னனாலதான் அவர் பயங்கரமா பேசினார் எடப்பாடி பழனிசாமி. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சொன்னேன் 60% வாக்கு அளித்தவர்களில் 1,87,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் 60% வாக்கு வாங்கியிருந்தா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் திமுக வெற்றி. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எல்லாம் அதிமுக வெற்றி பெற்றவங்களும் அதான் கணக்கு. ஆனா நீங்க எடப்பாடி தொகுதியில மட்டும் விசில் சின்னம் நிக்கல, தூக்கிட்டார். எடப்பாடி தெளிவா தூக்கிட்டார். 233 தொகுதியில விசில் நின்றுருக்கு. ஆனா எடப்பாடியில் விசில் சின்னத்தை போட்டியிடாமல் தடுத்து விட்டார். அங்கே விசில் சின்னமே இல்லை. அங்கே அவர் டிவி பெட்டியை ஒரு சுயேட்சையை என்னுடைய நீண்டகால ரசிகர் அவர் ஆதரிக்க சொல்லி விஜய் அறைகுழு கொடுத்தார். பகிரங்கமாக எந்த வேட்பாளருக்கு 234 தொகுதியில இந்த அளவுக்கு அவர் ஒரு வேட்பாளர் கூட விஜய் பேசியதில்லை. நல்லா கவனிக்கணும் பொதுமக்கள். காரைக்குடிக்கு போயிருக்காரு நம்ம தம்பி பிரபு. அவர் தான் தொடர்ச்சியா அவருக்கு மாநாடுகள்லாம் மருத்துவ முகாம் நடத்தினவர். அங்கே சீமான் நிற்கிறாரு, சொந்த ஊர் சீமானுக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு என் தம்பி பிரபுக்கு வாக்களிங்கன்ற வார்த்தையை சொல்லாம லட்சம் மக்கள் மதுரை விமானத்திலிருந்து காரைக்குடி வரைக்கும் திரண்டாங்க. தாவேகா வேட்பாளர்களில் காரைக்குடி தான் பிரம்மாண்டமான கூட்டம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நாங்க சொல்லவே இல்லை, கையாசிட்டு வந்துட்டாரு. ஆனா அதை விட 234 தொகுதியிலேயே இந்த எடப்பாடியில நின்ற வேட்பாளர் விசில் சின்னத்தில் நிற்காத வேட்பாளருக்கு அவர் பேரை சொல்லி அங்கே விசில் சின்னம் நிற்கவில்லை, தவிர்க்க முடியாத காரணம் ஆயிடுச்சு. அவர் பேரை சொல்லி அவருக்கு டிவி பெட்டியில் வாக்களிங்கன்னு ஒன்றுக்கு பல முறை எந்த வேட்பாளர் ஆதவர்ஜினாவுக்கு கூட இல்லை, விஜய் கூட அவ்வளவு பிரச்சாரம் பண்ணல, எடப்பாடி என்ற வேட்பாளர் கூட பிரச்சாரம் பண்ணார். ஆனா அந்த டிவி பெட்டி அங்கே இயந்திரத்தால் செட் செய்யப்படலை, லேட் ஆயிடுச்சு, செய்ய முடியாது. அதை இப்போ உதயசூரனுக்கு விழுந்தா 4 ஓட்டுக்கு 5 ஓட்டு விசிலுக்கு போயிரும் சொன்னேன். ரெட்டலைக்கு 3க்கு 3 ஓட்டு போட்டு 4வது ஓட்டு போட்டா அது விசிலுக்கு போயிடும். இது மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்றாங்க புரோகிராம் இன்ஜினியர்ஸ், சிப்ல செய்யலாம்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு, செய்து காட்டுறாங்க. எனக்கு நிறைய வீடியோ வந்திருக்கு. ஆர்கே நகர்ல ஒரு அதிமுக பேச்சாளர், சாதாரண சாமானியமானவர், 2019 அவர் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர், ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது மாதிரி அமெரிக்காவிலிருந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. ஜப்பான் அந்த நாடுதான் இதை தயார் பண்ணுது இயந்திரத்தை, அவனே இதை பயன்படுத்துறவங்களாம் முட்டாள்னு சொல்றாங்க. ஜப்பான் மேலை நாடுகள் பயன்படுத்தல. அதனால இந்த விசிலுக்கு விழுந்த வாக்கு 233 தொகுதியில் விழுந்த வாக்கு எடப்பாடி தொகுதியில் விஜய் ஆதரிச்சு விஜய்க்கு அலை இருந்திருந்தா எடப்பாடியை தோக்கடிச்சிருக்கும்ல. அந்த டிவி பெட்டி அதிகமா டிவி பெட்டி தான் பிரச்சாரம் பண்ணார். காணொலி வாயிலாக பொதுக்கூட்டத்தில், வேற ஒரு கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில், நெல்லை பொதுக்கூட்டம், தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் டிவி பெட்டிக்கு வாக்களிங்கன்னு சொன்னார். டிவி பெட்டிக்கு எடப்பாடியில இவ்வளவு குறைந்த வாக்கு எப்படி வந்துச்சு? மற்ற ஊர்ல எல்லாம் இந்த செட் பண்ணிட்டாங்க விசிலுக்கு. உதயசூரனுக்கு 4 உதயசூரன் 1 2 3 4 பேர் போட்டா 5வது ஆள் போடும்போது விவி பேர்ல கரெக்டா விழுந்துடும். ஆனா சின்ன மாதிரி அங்க போயிடும்.
இதை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, முடியும்ன்றாங்க. நமக்கு இந்த நாலேஜ் குறைவு தான், நமக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ். இளைய தலைமுறை ஏத்துக்கவே முடியாது, விஜயானது மோசடி தான் முதலமைச்சர் ஆனான்னு சொல்றாங்க. நிறைய இருக்காங்க, உங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கு, ஆதரவு சக்தி. ஏன்னா நாட்டில் பிறந்த சின்ன குழந்தைகள் எல்லாமே விஜய் ஆதரிச்சா, அஜித்துக்கு ரசிகரே இல்லையா? இன்னைக்கு நம்முடைய திருமண விழாவுக்கு ஸ்டாலின் போயிருக்காரு திருவாரூருக்கு. ஸ்டாலின் தாத்தா அவங்களோட நாங்கள் இருக்குன்னு சொல்லுதுங்க. இந்த எங்களை சுற்றி நூற்றுக்கணக்கான பேரன் பேத்தி பிள்ளைய எல்லாம் இருக்காங்க, எல்லாம் வந்து விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்படி ஒரு மாயை, இந்த மாயை உருவாக்கியிருக்காங்க. இப்ப சொந்த ஊர் காரைக்குடி சீமானுக்கு இவ்வளவு குறைவான ஓட்டை வாங்க முடியும்? தப்பு சரி, அவர் கொள்கை சரியில்லை, அதை விமர்சனம் பண்ற, அது வேறு. காரைக்குடியில இவ்வளவு குறைவான ஓட்டு சீமான் வாங்குறத ஒத்துக்கிற முடியாது, கூட தான் வாங்கியிருப்பார். அவர் ஒரு கட்டமைக்கப்பட்ட இளைஞர் கூட்டத்தை கையில் வச்சிருக்காரு. இந்த கட்டமைக்கப்பட்ட இது வந்து போலியானதா இருக்கலாம், தமிழ் தேசியம் போலியானது, அவர் பேசுற தமிழ் தேசியம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவருக்கு காரைக்குடியில இவ்வளவு குறைவான வாக்குன்றது ஏத்துக்கிற முடியாது. இப்ப அவங்க வாக்கு இயக்கத்துல ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. உதாரணம் தான் எடப்பாடி தொகுதி எடுங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி வந்து அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப அங்க இயந்திரத்துல டிவி பெட்டிக்கு செய்ய முடியல. ஏன்னா அவங்க மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விசிலுக்கு தான் செய்ய சொல்லுவாங்க. இல்லை, தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு சந்தேகம், ஒன்றிய அரசு மேல சந்தேகம், முழுமையா சொன்னா அமித்ஷா மேல நமக்கு சந்தேகம் முழுமையா இயந்திரத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நாடே உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்க மாதிரி ரீல்ஸ் போடுறது இப்ப போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, பொய்யா போடுறான் பாருங்க. பொய்யில் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்நேரம் இருந்திருந்தா முதலமைச்சர் பதவியில விஜயை உட்கார விட்டுருக்க மாட்டார். நியாயமான முறையில் தான் உட்கார வச்சிருக்கலாம், மக்களை சந்தித்து வந்திருந்தா உட்கார வைக்கலாம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்ச தப்பு என்ன? கரூர்ல வழக்குல இவர் மேல எஃப்ஐஆர் ஏன் போடல? நீங்க அன்னைக்கே உட்கார வச்சிருப்பாரு. கலைஞரா இருந்தா, புரட்சி தலைவர் அம்மாவா இருந்தா, கலைஞரா இருந்தா எஃப்ஐஆர்ல பேரை மட்டும் சேர்த்திருப்பாரு. புரட்சி தலைவர் அம்மாவா இருந்தா பிடிச்சி சேலம் ஜெயில தூக்கி உள்ள போட்டுருச்சு. அன்னைக்கு அரசியல் வேணா ஒண்ணு வேணான்ட்டு ஏன் போயஸ் கார்டனை நோக்கி அவங்க அப்பாவும் மகனும் விஜயும் அவங்க அப்பாவும் கும்பிடு போட்ட காட்சி நமக்கு தெரியாதா? போயஸ் கார்டு எந்த பக்கம் இருக்கு, குடநாடு எந்த திசை இருக்குன்னு ஒரு திசை நோக்கி கும்பிட்டாளுதான தலைவா படத்துக்கு. இது அம்மா இருந்தா பண்ணிருப்பாங்க. சங்கராச்சாரியரே தூக்கி சிறையில் அடைக்கலையா? மென்மையான போக்கு அரசியல் சில நேரத்தில் சரி வராது. அதுக்காக அடக்குமுறை சர்வதிகாரத்தை நம்ம கையாள சொல்லல. 41 மரணத்துக்கு யார் காரணம்? செந்தில் பாலாஜி மேல வீண் பழி சுமத்துறாரு. இன்னைக்கு சிபிஐ வழக்குக்கு போயிருக்கு. சிபிஐ வழக்கு என்ன செய்யுது? இப்ப ஒன்றிய அரசு விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஒய் பாதுகாப்பு வழக்கை கொண்டு போய், நம்ம நடத்தின வழக்கை கொண்டு போய் சிபிஐ வச்சுக்கிருச்சு. விசாரணைக்கு பொழுதனைக்கு கூப்பிட்டீங்க, 24 நேரம் கூப்பிட்டீங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிபிஐ என்ன விசாரணை? அங்கதான் பேரம் பேசப்பட்டது. அதனாலதான் அவர் கன்ஃபார்ம் நம்ம ஆட்சிக்கு வரும்னு சொன்னாரு. என்ன ரசிகர்கள் அலைன்னா ஒரே அலை இருக்கணுங்க. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்துருச்சு, கலைஞர் வந்து கலைஞர் மட்டும் பரிதி எழுத மட்டும் 2 தூரம் ஜெயிச்சாங்க. அது திமுக ஸ்ட்ராங்கான இடம். துறைமுகம் கலைஞர், எழும்பூர் திமுக ஸ்ட்ராங்கான இடம். அலைன்றது ஒரே அலை அடிச்சுச்சா இல்லையா? 232 தொகுதி திமுக தொகுதிச்சா இல்லையா? அதான் அலை. விஜய்க்கு பாருங்க, ஏன்னா அலை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்குதா? பாண்டிச்சேரியில் சுத்தமா இல்லை. ஒரு முத கட்சி ஆரம்பிச்ச இடம் உளுந்தூர்பேட்டையில காலி, மதுரையில் மாநாட்டு போட்ட இடம் திருமங்கலத்திலையும் காலி, கரூர்ல 41 பேர் செத்தாங்க, அங்கேயும் காலி. இங்கெல்லாம் அலை இல்லையே. 8 மாவட்டத்துல விஜய்க்கு அலை. அங்க ரசிகர்களே இல்லையா? அங்க குட்டீஸே இல்லையா? அங்க ஐடி ஊழியரே இல்லையா? 8 மாவட்டம் ஒரு சீட் இல்லை. அப்ப திட்டமிட்டு 20% வாக்கள் போட்டு விசில் வர்ற மாதிரி 20%, 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு போடுறது, அதுக்கான ஏற்பாடு பண்றது.
இயந்திரத்தில். அந்த 20,000 ஓட்டும் போட்டுட்டு இப்போ ஒரு பையன் இருக்கான், எடுத்த உடனே அவனுக்கு 20 மார்க் போட்டுருது. 15 மார்க் வாங்கினா 15 மார்க் அவன் இயற்கையாக வாங்கியிருந்தா 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடலாம். அவங்க எவ்வளவு தேர்த்தி பார்த்தாலும் 15 வாங்காட்டின்னா அந்த 20 25க்குள்ளேயே போயிடும். இதான உண்மை. எடுத்தோன்னே 20 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு கொடுத்துருக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் 20,000 ஓட்டு விசிலுக்கு போட்டுருது. அது 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு உதயசூரிய ஓட்டு, ரெட்டலை ஓட்டு விசிலுக்கு விழுகிற மாதிரி, அல்லது 5 ஓட்டுக்கு விழுகிற மாதிரி. அப்படி விழுந்ததுல தான் பாபு என்ன ஆளு குளத்தூர் தொகுதியில் அந்த மக்களுக்கு தெரியாத பாபுவை பற்றி. பாபு ஸ்டாலின் எதிர்த்து அவ்வளோ ஓட்டு வாங்கக்கூடிய ஆளா? ஒரு 20,000 ஓட்டு கூட ஸ்டாலின் வாங்கினது 98 சில்லற, இவருக்கு ஒரு 20,000 ஓட்டு கூட போட்டாச்சுன்னா வந்துருக்குள்ள 70,000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட வந்துடாருல்ல. அந்த 20,000 ஓட்டும் போட்டும் வர முடியாத இடங்கள்ல தான் 60% ஓட்டு வாங்கியாச்சுன்னா வெற்றி. இப்ப ஐ பெரியசாமி ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல் போது தோக்குறாரு. மற்ற எல்லா தேர்தலையும் அவர் 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு இந்த வரைக்கும் வெற்றி, தமிழ்நாட்டிலே அதிகமாக வெற்றி பெறாரு. ஆனா ராஜீவ்காந்தி அலையில அவர் தப்பிக்க முடியல, பேராசிரியர் தப்பிக்க முடியல. அதான் அலை. விஜய் அலைன்னு இருந்தா யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ ஐ பெரியசாமி தொகுதியிலையும் அவருக்கு ஓட்டு கம்மியாக தான் ஜெயிச்சிருக்காரு. காரணம் விஜய்க்கு இந்த செட் பண்ணதை மீறி அவர் 60% ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. திருச்சியில தங்கம் தண்டன்ஸ் வெற்றி பெற்றிருக்காருன்னா இதை மீறி வெற்றி பெற்றிருக்காரு. KKSR வெற்றி பெற்றிருக்காருன்னா இதை மீறி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த 20,000 ஓட்டை மீறி இவங்க அந்த 20,000 காலி பண்ணி வெற்றி பெறணும். அந்த செட்டப்ல தோத்தவங்க தான் பல பேர். இப்போ 8 மாவட்டத்தில் அலையே இல்லையா, விஜய்க்கு ரசிகரே இல்லையா? சார் இருந்தாலும் இந்த வெற்றி எத்தனை நாள் தாங்கும்னு ஒரு கேள்வி. இது 4 மாசம் தாங்குமோ 4 நாள் தாங்குமோ? ஸ்டாலின் நினைச்சிருந்தா அவர் முதலமைச்சர் சீட்லேயே பாரம்பரியமாக ஓமந்தூர் ராமசாமி இருந்த சீட்டு, காமராஜர் இருந்து, ராஜாஜி இருந்து, அண்ணா இருந்து, பக்தவத்தில் இருந்து, எம்ஜிஆர் இருந்து, அம்மா இருந்து, கலைஞர் இருந்த இடத்துல இந்த தற்கூரியை உட்கார விட்டுருக்க கூடாதுன்னு மக்கள் பேசுறாங்க. தற்கூரிக்கு எந்த தகுதியும் இல்லை, நம்பவே முடியலைங்கன்றாங்க, இன்னும் சாப்பிடலன்றாங்க, இன்னும் தூங்கல, இன்னும் நாங்க வேலைக்கு போகல, இன்னும் நான் வெளிநாட்டுக்கு போக முடியல. இவங்களுக்கு தான் ஆள் இருக்கா? பாரம்பரியமா திமுக ஓட்டு போட்டவங்க இன்னும் தூங்காம இருக்காங்க. இதை விட்டுட்டு திமுக நீங்க குறைய சொல்ல கேட்க போறோம், இதெல்லாம் வந்து நல்ல வேலை இல்லை. மக்கள் கருத்தை கேளுங்க. மக்களின் கருத்தை பல பேர் சொன்னாங்க, நாங்க அவருக்கு மெசேஜ் அனுப்புறோம். அப்ப கலைஞரா இருந்தா சாதாரண ஒரு லெட்டர் போட்டு விட்டா, போஸ்ட் கார்டில் போட்டு விட்டா பதில் அனுப்புவார், நன்றி உங்க கடிதம் கிடைக்கப்பட்டது. நான் முரசொலி மாறனுக்கு 1982 அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதுக்கு நான் ஒரு கடிதம் போட்டு விட்டேன். எனக்கு இன்னும் அந்த கடிதம் வச்சிருக்கேன், நன்றி. திமுக தலைமை எனக்கு அனுப்புற கடிதம் இருக்க உங்களுக்கு காட்டவா? திமுக தலைமைக்கு படித்தவர்கள், பண்பாளர்கள், பொறியாளர்கள், இந்த மின் சாதனத்தை பயன்படுத்தக்கூடிய மின் பொறியாளர்கள், இந்த கணினியை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் அறிவாலயத்துக்கு தகவல் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஏன் அவர் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் தோல்விக்குன்னா எதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு? தோல்வி அடையலையே, தோல்வி அடையல. இந்த தற்கொலை உட்கார்ந்து நாடு ஒத்துக்கிறவில்லை. எங்களுக்கு யார் தலைவன்? எங்களுக்கு வழிகாட்டுறது யார்? போஸ்ட் கார்டு புரட்சி பண்ணுவோமா, தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவான்னு கேட்குறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போஸ்ட் கார்டு அனுப்புவோம், ஜனாதிபதிக்கு அனுப்புவான்னு கேட்குறாங்க. கேள்விகள் வருது. பொதுமக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த தற்கூரிய முதலமைச்சரை ஒத்துக்கறல, நாடு கொந்தளிப்பா இருக்கு. நீங்க திருப்பத்தூர்ல வந்து ஒரு ஓட்டுல பெரிய இருப்பன் தோல்வி அடையணும்னு சொல்லி அவரை அறிவிங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடுறது பிஜேபி காரன் தான் அங்க. அப்ப பிஜேபி பெற்ற குழந்தை தானே திருமாவளவன் சொன்னது தானே உண்மை. பிஜேபி பெற்ற குழந்தை தானே தாவேகா. பெரிய கருப்பனை தோல்வின்னு அறிவின்னு சொல்லி தாவேகா காரன் போராடுறதுக்கு முன்னாடி பிஜேபி காரன் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் போராடி இருக்கான். பெரிய கருப்பனும் தோக்கலை, தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அவருடைய வாக்கு, அவருக்கு விழுந்த வாக்கு வேலூர் திருப்பத்தூர் போயிருச்சு. இப்ப நீங்க எடப்பாடியை மட்டும் நீங்க கணக்கு பண்ணி பார்க்கணும்.
அங்க வந்து டிவி பெட்டிக்கு விழுகல, விசில் இல்லைன்னா இவனுக்கு தெரியாது இந்த அளவுக்கு தற்கூரியவங்க. விசில தான் தேடி இருக்காங்க. போய் எடப்பாடி இருக்கிற தானா கூனா பூரா விசில காணான்னு தேடி இருக்காங்க. கிணத்த காணான்ற மாதிரி தற்கூரி இங்க வந்து டிவி பெட்டி அப்படின்னு எனக்கு தெரியல. இதை கூட புரிஞ்சுக்கிறாதவன். அதனால இவிஎம் இயந்திர மோசடி என்பதுதான் 100க்கு 100 தாவேக்கா வெற்றி. நீங்க யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? திமுக ஆட்சியில் நல்ல கோடை வெயிலில் கோடை வெயிலில் மழை பெய்யாது, வெயிலில் நடந்து போவேன், அந்த வெயில் மயக்கத்தில் சுருண்டு விழுந்து செத்து போவேன், திமுக ஆட்சி தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னுவேன். எவனா தற்கொலை பண்ணுவேன், ஸ்டாலின் தான் காரணம் தான். இப்போ அண்ணாமலை அலறானா? அண்ணாமலை அலறல. திருப்பதி நாராயணன் ஒருத்தருக்கு தெரியுமா? ஆளை காணா. விஜய்க்கு முட்டு. வானதி வாய் திறக்கலை. நயினாரா காணவழி நாளைக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டியதான். திமுக ஆட்சியை வீழ்த்தாம தூங்க மாட்டேன், நல்லா தூங்குறாரு உங்களுக்கு. இப்போ சவுக்கின் புரோக்கிங் வேலை தூங்கவே இல்லை. ஆளும் தாவேக்காவை எடுத்து யாரும் பேசுறது இல்லை. வன்புணர்ந்து கொலை செய்யப்படும் செய்திகள் கடைசி பக்கத்தில் சிறு பெட்டி செய்தியா வருதா இல்லையா? இப்ப சின்ன செய்தியா இருந்தா கூட யார் அந்த சார் அப்படின்னா, இப்ப யார் அந்த சார்? சின்ன கொள்ள நடந்தாவே பேப்பர்ல தலைப்பு. எத்தனை சாரை சொல்றது? நாங்க சாரை சொல்றதா மோரை சொல்றதானா? இப்ப பாருங்க, கஞ்சா இளைஞர்களின் பயங்கர கொலை, சின்ன தகவல் வருது. இப்போ நேற்றைக்கு காணா பாடகர்கள் போதை கும்பல் தான் 2 பேரை தாம்பரத்துக்கு பக்கத்தில் அடிச்சே கொண்டுட்டேன். காவல் நிலையம் தாக்கப்பட்ட தகவல் எங்கும் இல்லை. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை இயல்பாக்குகிறார்கள். ஆமாம், இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்காரு அண்ணன் தளபதி வந்து. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருந்தா 8000 கூப்பன் இன்னார் வீட்டுக்கு சாமியா வந்து இறங்கியிருக்கேன், 2000 ரூபா கிடைச்சிருக்கேன். எடப்பாடி வந்திருந்தாலும் 10,000 ரூபா கிடைச்சிருக்கான். 10,000 ரூபாய்க்கு அவர் பொருள் கொடுக்குறேன்டார்ல, 10,000 ரூபா கிடைச்சிருக்கான். 2000 ரூபா அவரும் கொடுத்துருப்பாரு. இப்போ இல்லை ஒன்று ஏதாவது சொல்லுவாங்க, இவருங்க இருக்கிறது கொஞ்சம் நொல்ல கண்ணான்ற மாதிரி, நல்ல கண்ணும் கெட்டு கெட்ட கண்ணும் கெட்டு நொல்ல கண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க மக்கள். இந்த 1000 ரூபாயை ஸ்டாலின் அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி நாங்கள் நிறைவேற்றிய திட்டத்தை அமல்படுத்து அறிக்கை கொடுத்ததுக்கு முன்னாடி விஜய் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. திமுக ஆட்சியில் கொடுத்த 1000 தான் வந்திருக்கு. திமுக வந்து 8000 கிடைச்சிருக்கேன், இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. 2000 வேற சார், 2000 கிடைச்சிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினருடைய தவறை யாருமே பேசுறது இல்லை. இந்த ஜோசியக்காரம்மா கனிமொழி, சிவகாசி எம்எல்ஏ கைமாறும் பணம் குறித்து எதிர்கட்சி தலைவரும் பேசாவிட்டால் புஷ்பா மாடல் குறித்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸ்டாலின் விளையாட்டில் அந்த புஷ்பா மாடல் சோபா கதையும் தெரிஞ்சிருக்காது. இப்படி ஊடகங்களும் எல்லா பேரும் இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் பொய் செய்தியாக போடுறான். எப்படி போடுறான் பார்த்தீங்களா? நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், பொது தொகுதியில் 23 எம்எல்ஏ தாவேகா கட்சியில் எங்கள் அண்ணன் ஜெயிக்க வச்சிருக்காரு. தலித்தில் நிப்பாட்டி ஒரே ஒரு ஆள் பொது தொகுதியில் தமிழ்நாட்டில் மேலூரில் விஸ்வநாதனை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வச்சு, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வச்சிருக்கிறோம் மதுரையில். அதே மாதிரி இப்பயும் போய் விடுறான். என்ன விடுறான்? தமிழ்நாட்டில் தலித் சமூகருக்கு ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறை அமைச்சர் பதவியை திமுக கொடுத்துச்சா? இப்ப அதாவது சத்தியவாணி முத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய மாத கர்ப்பிணியாக ஆதிக்கு இந்திய எதிர்த்து தமிழ் மொழியை காப்பதற்காக சிறை சென்றது. அவருக்கு 67 74 தகவல் மற்றும் செய்தித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி திமுக ஆட்சியில். தற்குறிகளே, ரீல்ஸ் தற்குறிகளே பாரு. அதே மாதிரி சீபா ராமன் 1970 76 தொழிலாளர் துறை மின்சாரத்துறை பொறுப்புகள். தற்குறிக்கு தெரியுமா அது? தானா கூனாக்கு. கணேசன் 1971 76 நெசவு மற்றும் துணி நூல் துறை. பி தங்கவேலு எங்கள் நண்பர், சங்கரங்கோவில் தங்கவேல் 1989 91 நெசவு மற்றும் துணிநூல் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. செல்வராஜ்
நம்ம சமயநூல் செல்வராஜ் இறந்து போயிட்டார், அவரும் எனக்கு நண்பர் தான். 96 to 2001 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிஎம்டிஏ தானா கூனா. நாங்கள் சொல்வது ஆதாரம், என் ஆதாரத்துடன் பேசு. ராஜா மத்திய அமைச்சராக இருந்தார். 99 to 2009 மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை. பரிதி இளவழுதி 2006 to 2011 செய்தி மற்றும் விளம்பரத்துறை. மதிவாணன் 2006 2011 பால்வளத்துறை ஆவின். சிவே கணேசன் 2021 தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை. டாக்டர் மதிவேந்தன் 2021 2024 சுற்றுலாத்துறை வனத்துறை. கயல்விழி செல்வராஜ் 2024 மனித வள மேலாண்மை துறை அரசு பணியாளர்கள் டிஎன்பிசி நிர்வாகம். முனைவர் கோவி செலியன் 2000 தற்போது வரை உயர்கல்வித்துறை மாநிலத்தின் ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரி நிர்வாகம். உருட்டான ரீல்ஸ் போட்டு நாங்கள் பார்த்தீங்களா எங்கள் தளபதி ஆட்சியில், எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் விஜய் ஆட்சியில். ஒரு ஆளுக்கு நீ சொல்லு, நாங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம், அதிமுகவும் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இவிஎம் இயந்திரம் மூலமாக இங்கே ஒரு பெரிய தந்திரத்தை செய்து மோசடியாக இருக்கக்கூடிய விஜய 4 மாதத்துக்குள்ள இறங்கினா ஆட்சியை கட்ட விட்டு இறக்கினா நாடு நலமாக இருக்கும். நன்றி சார். நன்றி.